பிரைஸ் எல்லாம். இந்த காலை வேளையில விசேஷமான வேத தியானத்துக்கு அடுத்த வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். இதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாக. தேவன் தரிசிப்பாங்க. இந்த வேதம் சொல்லுது, இதயத்தை சுத்தம் உள்ளவங்க, இதயத்தை சுத்தம் உள்ளவங்க தேவனை நாங்கள் தரிசிக்க முடியும். நிறைய பேருக்கு கடவுளை தரிசிக்க முடியுமா, கடவுளை பார்க்க முடியுமா, பல கேள்வி இருக்குது. ஆனா இந்த மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, உங்கள் இதயத்து சுத்தமா இருந்தா, இதயம் சுத்தமா இருக்கிறது ஒரு சோப் போட்டு கழுவிட முடியுமா? ட்ரெஸ் அழுக்காரம் தான் கழுவிடலாம். அந்த இருதயம் எப்பவுமே என்னங்க, உலகத்தினுடைய எல்லா காரியம், இந்த இறுதியும் ரொம்ப ரொம்ப கையளவு தான். ஆனா அந்த கையளவு இதயத்துக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க. வேதம் சொல்லுது, உள்ள போவது நம்மளை என்ன தீட்டுப்படுத்தாது, ஆனா இங்கிருந்து வெளியே வர தீட்டுப்படுத்த சொல்லுது. அப்ப நம்ம இருதயத்தை நம்ம என்னங்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். நிறைய பேர் இதயத்தை ஒப்பு கொடுக்கறதே இல்லை. ஏசு உள்ள உட்கார்றதுக்கு அவருக்கு இடம் கொடுக்கறது இல்லை. ஏசுக்கு ஒரு பாதி இடம், கொஞ்சம் ஒரு 10% இடம், மீதி இருக்கிற எல்லாம் அவங்களுடைய இதயத்துல என்னென்ன இருக்குதோ, அவங்களோட ஆசை என்ன இருக்குதோ அதெல்லாம் இருதயத்துல இருக்குது. அப்ப வேதம் சொல்லுது, உன்னோட பொக்கிஷம் எங்கே, அவங்க இருதயம் அங்க இருக்கு. அப்போ உங்க பொக்கிஷம் என்னங்க? பொக்கிஷம் உலகத்தின் மேல பொக்கிஷம். உலகத்தினுடைய பொருளாதாரத்தை குறித்து பல காரியங்கள் நிறைய பேர்த்துக்கு தன் சம்பாதித்து கொடுத்த பொக்கிஷம். அந்த வாரம் சம்பளம் வரும், அதை வச்சு பண்ணலாம். பல காரியங்களை பொக்கிஷம் வச்சிருக்காங்க வீட்டில். தன்னுடைய காரியங்களை பல பொக்கிஷங்களை எதில் வச்சிருக்காங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியலீங்க. எப்படிப்பட்ட தரிசிக்க முடியலன்னா, பல காரியங்களை டிமாண்ட் பண்றோம் இதயத்துல. ஏசப்பாவுக்கு முழுசா என்னன்ற இடம் கொடுக்கறதில்ல. இயேசு கிறிஸ்து உள்ள உட்காரணும் சும்மா உட்காருவாரா? அவர் பாவத்தை பார்க்காத பரிசுத்த கண்ணன். பாவத்தை பார்க்காத நீதி உள்ள நீ ஆயுதவிடி. அவர் பாவத்தை பார்க்கறதே இல்லை. அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தெய்வம். அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வமா. அவருடைய பிரசனத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியுங்களா? அவ்வளவு மகிமையானவர். வசனம் சொல்லுது, பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகன்னு சொல்லுது. ஆனா அந்த வசனம் சொல்லுது, உங்களுக்கு இருதயத்துல சுத்தமுள்ள இருதயம். நம்மளுடைய இருதயம் சுத்தமான இருதயமா இருந்தா தேவனை தரிசிக்க முடியும். அதனால தான் நான் ஜெபம் பண்ணும்போது, எவ்வளவுதான் ஆண்டவர் பக்கத்துல இருந்தாலும் நம்மளை தரிசிக்க முடியல. எவ்வளவுதான் ஆலயத்துக்கு போனாலும் கர்த்தருடைய இயேசுசாமி கோயிலுக்கு போனாலும் இயேசுவை பார்க்க முடியல. இயேசுவை போட்டோவில் பார்க்குறோம். நிறைய போட்டோஸ்ல வாட்ஸ்அப்ல நிறைய டிபியை வச்சுக்கிறாங்க, நிறைய விஷயங்களை. ஆனா இயேசுவை நீங்க தரிசிக்கணும்னா உங்கள் இருதயத்துல சுத்தமா இருக்கணும். உங்க இருதயம் சுத்தமா இருக்கணும். சீசர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கண்டதெல்லாம் சாப்பிட்டு வராங்க. அப்போ சொல்ற, ஆண்டவரே ஓய்வு நாளில் போய் சாதாரண சாப்பிட்டு வராங்களேன்னு சொல்லி அவங்க அங்க இருக்கிற ஆயுதக்காரர்கள், அங்க இருக்கிற பரிசுகளை சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, அவன் இப்படி சாப்பிட்றதெல்லாம் என்னது அவனை தீட்டுப்படுத்தாது, உள்ளிருந்து வர்றதா அவனை என்ன பண்ணும், தீட்டுப்படுத்தும். நம்மளுடைய இறுதியை என்ன பண்ணுங்க, தீட்டுப்படுத்துமா. அப்ப இந்த இதயத்தை நம்ம என்ன பண்ணும், சோப் போட்டு கழுவ முடியாது. ஆனா இயேசுனால கழுவ முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. இதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா, இயேசுக்குள்ள நம்ம இடம் கொடுத்துருக்கோமா. நிறைய பேர்த்துக்கு நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க இயேசுக்கு. ஆண்டவரே அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் மனைவி ரொம்ப பிடிக்கும், என் குழந்தை ரொம்ப பிடிக்கும். அது விருப்ப பிரச்சனை இல்லை, நம்முடைய ஆசைகள் பிரச்சனை இல்லை. ஆண்டவரை தேவனுக்கு மீறி நம்ம அவங்க நேசிக்கிறது அவனுக்கு பிடிக்காது. விக்கிரகணம் பண்றது பிடிக்காதுங்க. நிறைய பேர் என்னன்னா, அதிகமான அன்பு யாரை பார்த்தா அன்பு காட்டுறது, அப்படி இல்லை. தேவன் மேல முழுசா அன்பு செலுத்தணும். நம்ம இறுதி பரிசுத்தமா இருக்கணும். இந்த இறுதி சுத்தம் உள்ளுக்குள்ள பரிசுத்தமா இருந்தா வெளியும் பரிசுத்தமா இருக்கும். உள்ள அழுக்காரன்னா வெளியும் அழுக்கமா இருக்கும். ஏன்னா இதயத்தை நிறைய வாய் பேசுமா. உங்க இருதயத்துல என்ன நிறைஞ்சிருக்குதோ அதைத்தான் நீங்க பேசுவீங்க. விபச்சாரக்காரன் விபச்சாரத்தை சிந்திச்சு விபச்சாரம் பேசுறான். ஆனா தேவ பிள்ளைக வேதத்தை பேசுறோம், வேதத்துக்காரத்தை சொல்றோம். ஆனா இதயத்துல வார்த்தை தேவன வசனமே நிறைய பேர் பேசுறதில்ல. ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட்ட சொல்லி நிறைய வசனம் பேசுவீங்க, நிறைய வசனங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. எங்க உட்காந்து பேசினாலும் இயேசு கிறிஸ்து இவர் மலை மேலே போனாரு, அது பண்ணாரு, இது பேசிக்கொண்டே இருப்பீங்க. ஆனா நாள்பட வசனத்தை பேச மாட்டேங்க. அவரோட அன்புல நம்மளுடைய நிறைஞ்சிருக்க மாட்டேங்க. என்ன காரணம்? இந்த இதயத்துல பல காரியங்கள் கொண்டு வந்துட்டீங்க. இந்த இதயத்துக்குள்ள தேவையில்லாத உலகத்தினுடைய காரியம், சுத்தமில்லாத அருவருப்பான காரியம் உள்ள வந்தனாலதான் இன்னைக்கு தரிசிக்க முடியல. தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, உன் கண்கள் பரிசுத்தமாகணும், உன் இருதயம் பரிசுத்தமாகணும், சிந்த பரிசுத்தமாகணும், தேவனுக்கு பிரியமா நீ மாறணும். நீ மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆணோ பெண்ணோ நீங்க பார்க்கும்போது மற்ற பெண்களை மற்ற ஆண்களை எப்படி பாக்குறீங்க? உங்க பார்வை எப்படி இருக்குது? ஒரு சகோதரி சொல்றாங்க, ஒரு ஆண் வரும்போது அந்த ஆண் பார்க்குற பார்வை சரியில்லைங்கிறாங்க. எப்படி பார்க்க முடியுதுன்னா, அவன் பார்வையில சிந்தனையில பரிசுத்தம் இல்லை. அப்போ எப்படி தேவனை பார்க்க முடியும்? தேவ பிள்ளைன்னு சொல்ற, தேவனுக்காக வாழ்றேன்னு சொல்ற, கர்த்தருக்காக வாழ்ந்தாலும் இயேசுக்காங்கிற. ஆனா உன் கண்கள்ல என்ன இல்லை, பரிசுத்தம் இல்லை. உன் இருதயத்துல பரிசுத்தம் இல்லை, எப்படி தேவனை தரிசிக்க முடியும்? இயேசு பக்கத்திலே இருந்தாலும் பார்க்க முடியாதுங்க. உங்க இருதயம் பரிசுத்தமா இருந்தா இயேசு ராஜா உங்களுக்கு வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். வேதத்துல இருக்கு அப்படின்னா இருக்கு. சீசர்கள் அந்த இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சுமார் 40 அளவும் இயேசு கிறிஸ்து அவர்களோடு மீன் சுட்டு சாப்பிட்டாராம். எல்லாத்து கூட உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த அறைக்குள்ள இருதயம் கலங்காத இருப்புன்னு சொன்னாரு. உள்ள அறைக்குள்ள பிரசனமானாரு. எல்லாரும் பார்த்தாங்க, தொட்டாங்க. காரணம் என்ன? இறுதி அவரை தேடிச்சு.
ஏசப்பாவோட அவங்களோட அட்ராக்ஷனா இருந்தாங்க. இயேசுவோடைய பாதப்படியே போனாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தெரிய வந்தார். ஏன் நம்மள இயேசு கிறிஸ்து கூட இருந்தும் பார்க்க முடியல? நீங்க பாருங்க, எம்மானுவேல் போய் கொண்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து அவங்களோடு போய் கொண்டிருக்கிறாரு. இயேசு அவங்க தெரியல அவங்களுக்கு. ஆனா அப்பம் விடும்போது தன் முகத்தை என்னன்ற மர்வமாகிறது. அவர் முகத்தை பார்த்தோன்னா அவங்க சொல்றாங்க இயேசு கிறிஸ்து மறைஞ்சு போனதுல. எவ்வளவு ஆசீர்வாதங்க. இந்த உலகத்துல தெய்வத்தை தேடி பல இடங்கள்ல போறாங்க. தெய்வம் நம்மோடு இருக்குங்க. இந்த இதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாருங்க. ஆனா இதயத்தை உங்களுக்கு இயேசு கொடுங்க. முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. இதயத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. இதயத்துக்குள்ள இயேசுவை மாத்திரம் இடம் கொடுங்க. உலக பொருளாசைக்கு, உலகத்துடைய இச்சைகளுக்கு, உலகத்துடைய காரியங்களுக்கு, உலகத்துடைய உறவுகளுக்கு, உலகத்துடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எல்லாம் ஓகே. ஆனா அது மிஞ்சி போகும்போது, அது கர்த்தரைக்கு மிஞ்சி இயேசு விட ஒரு விஷயம் போகும்போது அது பாவம். தேவனுக்கு விரோதமான பாவம். அதனால உங்க இதயத்தை பரிசுத்தமா வச்சுக்கோங்க. அந்த பரிசுத்தம் வைக்க முடியுமா? இல்ல. அது இயேசுனால மாத்திரம் தான் முடியும். ஒவ்வொரு நாளும் தேவசமூகத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க இதயத்தை கழுவுங்க, சுத்திகரிங்க. என்னோடு கூட பேசுகிற ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, என் சிந்தையினால இந்த பாவத்தை மேற்கொள்ளும் பிரதர். என் சிந்தை இதயத்துல வர இந்த எண்ணங்களை மேற்கொள்ள முடியல. அப்போ நம்முடைய இருதயம் பொல்லாதான் இருக்குது. குட்டி இருதயம் தான். ஒரு கையளவு தான் இந்த இறுதி இருக்குது. ஆனா முழு சரீரத்தை கெடுத்து போடுற அளவுக்கு இறுதி இருக்குது. இந்த இதயத்துல எனக்கு அந்த கண் அப்படி இருக்குங்க. ஒரு கண் இருட்டாச்சுன்னா அந்த சரீரம் முழுதும் இருளாயிடலாம். அப்படின்னா அந்த இருதயத்துக்கும் கண்ணுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இந்த இருதயத்துல என்ன நம்ம தோணும், என்ன நம்ம ஆசைப்படுறோமோ அதைத்தான் வேணும்னு பார்க்குங்க. புரியுதுங்க உங்களுக்கு? அப்போ நான் சொல்றேன், உங்க இதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. ஏசப்பட்ட சமத்துல எனக்கு அர்ப்பணிங்க. நிச்சயமா உங்க ஆண்டவரை தரிசிப்பீங்க. என் வாழ்க்கையில நான் 14 வயசுல இயேசு கிறிஸ்து பார்க்கணும்னு ஆசை. இயேசு கிறிஸ்து பார்க்கணும் ரொம்ப ஆசை எனக்கு. ஆனா என் வாழ்க்கையில அது நான் ரொம்ப போய் உட்கார்ந்து நான் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் வந்துருவாரா? வந்தார். ஆனா ஏன் சொன்னார், நீ பாவி, உன் பாவத்தை அறிக்கிட்டு. என் பாவத்தை அறிக்கிட்டேன். எப்ப அறிக்கிட்டேங்க? இயேசு கிறிஸ்துவோடைய பரிசுத்தத்தை பார்த்தோன்னே, இயேசு கிறிஸ்து சொன்னது போல இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தத்தை பார்த்தோன்னே நான் பாவினை ஒத்துக்கொண்டேன். என் வாழ்க்கை மாற்றமாயிற்று. இன்னைக்கு நிச்சயமாகவே நீங்களும் ஒப்புக்கொடுங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் தரிசனமாவார். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கண்களை முடிச்சோம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில யாரெல்லாம் இயேசுவை தரிசிக்கணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நீ வெளிப்பாடு ஆகுவீராக. இருதயங்கள் கழுவப்படுவதாக. இதயத்துல நீ வாசம் பண்ணுவீராக. அவங்க இதயத்துல எதெல்லாம் இருக்கிறாங்களோ உலகத்தினுடைய எல்லா அசுத்தங்கள் விலகட்டும். நீ பரிசுத்தப்படுத்துங்க. அவங்களோடு வாழுங்க. அவங்களுக்கு பிரசனமாகுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.